தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்மளே என்று உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க யாவரையும் அப்படின்னு உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன். இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தபடி இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயம் செய்து உங்களை சாட்சிய வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கவனிங்க கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த 7வது மாதம், இந்த ஜூலை மாதம் தேவனா கர்த்தர் இங்கே வந்து ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு, ஆராதிக்கிற குடும்பங்களுக்கு, ஊழியர் செய்கிற குடும்பங்களுக்கு, இந்த ஊழியத்தோடு ஐக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவன் கொடுத்துக்கிற வாக்கு தத்துவம் விசுவாசிகளுக்கு எல்லாமே ஆகும். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. இந்த மாசம் கத்த சொல்றாரு விசுவாசிகளுக்கு எல்லாமே ஆகும். அப்படின்னா நம்பவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு எல்லாமே நடக்கும், எல்லாமே கூடும், எல்லாமே ஆகும். வாசிக்கிற வசனம் மார்க் சுவிசேஷம் 9వ అధ్యాయం 23వ వచనం. మార్క్ పత్రికే 9వ అధ్యాయం 23వ వాక్య. మార్క్ చాప్టర్ 9 verse 23. ಯೇಸು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಕೈಲಿ ಆಗುವ ಹಾಗಿದ್ದರೆ ಅನ್ನುತ್ತೀಯೋ, ನಂಬುವವನಿಗೆ ಎಲ್ಲ ಆಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಆಮೆನ್. ತಮಿಳು ಸಿಸ್ಟರ್. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்க சொல்லுங்க எல்லாரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை இந்த மாசம் நீங்க நிக்கலாம், என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் வேலை இப்படி இருக்கிறது, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் சரீரத்தில் என் குடும்பத்தில் பலவீனம் இப்படி மோசமா இருக்கிறது, இந்த மாசம் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு வச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. மறுபடியும் தமிழ் ஆசீர்வதிச்சோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கை தட்டி எல்லாம் ஆமென் சொல்லுங்க. எஸ். நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, விசுவாசிகளுக்கு எல்லாம் ஆகும். இந்த மாசம் கத்த சொல்றாரு, இந்த ஜூலை மந்த் ஆஃப் பிலீவ், விசுவாசத்தின் மாசம். இந்த மாசம் தேவ சமத்துல எந்தெந்த காரியத்துல அற்புதம் எதிர்பார்க்கிறீங்க, சுகத்தை எதிர்பார்க்கிறீங்க, விடுதலை எதிர்பார்க்கிறீங்க, ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறீங்க, எந்தெந்த காரியத்துல நீங்க அற்புதம் எதிர்பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறீங்களோ, நம்பிக்கை வைக்கிறீங்களோ, இயேசப்பா சொல்றாரு, மகன் மகோ, எந்தெந்த காரியத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் நான் எதிர்பார்க்கிற காரியத்துல, எதிர்பார்க்கிற நன்மத்துல, எதிர்பார்க்கிற விஷயத்துல இந்த மாசம் எனக்கு அற்புதம் நடக்க போகுது. கை இப்படியா? முழு விசுவாசம். அல்லேலூயா. இப்படி தூக்குனீங்கன்னா கத்த சொல்லுவாரு அல்ப விசுவாசி என்னவாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க விசுவாசப்படி ஆக கடவுது. ஆமென். ஆனா வசனம் சொல்றது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும், நம்புவவனுக்கு ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ, ಎಲ್ಲವೂ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ. நல்ல கவனிங்க. அத பைபிள் சொல்லுது. யோவான் 11:40 சொல்லுது, நீ விசுவாசித்தால், அம்மா கவனி, டைம் இல்ல கவனி, அதெல்லாம் தெரிஞ்ச வசனம், அத்த கொடுத்து தேடி போறீங்க. ஜான் 11:40 சொல்றது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ரோமர் 10:10 சொல்றது, இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க மேத்யூ 15:20 சொல்றது, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசப்படி ஆக கடவுது. ஆக அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு நிறைய பேரோட வேதனை தெரியுங்களா? நிறைய பேரோட கண்ணீர் தெரியுமா? ஏசப்பட்ட எவ்வளவு மன்றாடி ஜபிக்கிறேன், கண்ணீரோட ஜபிக்கிறேன், உபவாசத்தோட ஜபிக்கிறேன், நாள் கணக்க ஜபிக்கிறேன். ஆனா ஏசப்பா என் ஜபத்தை கேட்டு என் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு. நல்லா கவனிக்கணும். நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா ஏசப்பா எல்லா அற்புதத்துக்கு முன்பாக விசுவாசம். என்ன வாசம்? வாய்ச்சோம். என்ன வாசம்? வாயில வாய்ச்சோம். என்ன வாசம்? இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேர் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, விசுவாசின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா மேல அவங்களுக்கு என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அதான் வாழ்க்கையில நிறைய வனவாசம், நிறைய கஷ்டம், நிறைய போராட்டம், நிறைய நெருக்கங்கள் இருக்குது. ஆக தேவ சபையை இன்னைக்கு கத்த சொல்றாரு, விசுவாசிகளுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாசம் விசுவாசிங்களா? இந்த மாசம் கத்தர் நான் எந்தெந்த காலத்துல அற்புதம் எதிர்பார்க்கணும், சுகத்தை எதிர்பார்க்கணும், விடுதலை எதிர்பார்க்கணும், நன்மை எதிர்பார்க்கணும், ஜெயத்தை எதிர்பார்க்கணும், ஏசப்பால எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா?
சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சொல்ல, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ல, ஏசப்பா எனக்குள்ள இருந்து உங்களுக்கு சொல்றாரு, விசுவாசனுக்கு எல்லாமே ஆகும். ஆகையால இந்த மாசம் எந்தெந்த காலத்தில் ஏசப்பா மேல விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசம் வைக்கிறீங்களோ, நம்பிக்கை வைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியம் ஆக செய்வாரு, நடக்க செய்வாரு, கூட செய்வாரு, முடிக்க செய்வாரு. ஆமென் சொல்லி கை தட்டுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறது சிஸ்டர், விசுவாசம் ரொம்ப முக்கியம். என்னது என்னது அதான் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனே மகிமை காண்பாய். நீங்க ஆண்டவர் மேல, ஆணுடைய அற்புதத்து மேல, ஆணுடைய சுகத்து மேல, ஆணுடைய விடுதலை மேல நீங்க விசுவாசம் இல்லாம அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஏன் சொல்றாரு, நீ நம்பிதரே தேவரா மகிமை காண்கிறா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை காண்பாய். போன வாரம் எங்க சபையில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போறாங்க. எந்த வேலைக்கு? சத்தம் வரல பாருங்க, வாயில் சொல்ல. எந்த வேலைக்கு? வீட்டு வேலைக்கு போறாங்க. வீட்டு வேலைக்கு போற இடத்துல அவங்களுக்கு திருமணமாகி 13 வருஷம் குழந்தை பார்க்கல. 13 வருஷம் இல்ல, குழந்தை பார்க்கல. அப்ப இந்த சகோதரி சொல்லிக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், சர்ச்சில் நிறைய சாட்சி கேட்கிறேன், நிறைய பேருக்கு ஏசப்பா அற்புதம் செய்யறாரு. என்ன செய்யறாரு? உங்களுக்கு சோர்ந்து போய் சொல்றீங்க, என்ன செய்யறாரு? உங்களுக்கு செய்ய போறாரு, உங்களுக்கு நடக்க போகுது. விசுவாசித்தால் தேவனே. விசுவாசம் விடாதீங்க, நம்பிக்கை விடாதீங்க. இன்னைக்கு தான் மாசம் எத்தனாம் தேதி? 2ஆம் தேதி. இன்னைக்கு தான் 2ஆம் தேதி. ஐயோ, என் தேவை இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குது, என் காரியம் இப்படி இருக்குது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, என் சரீரத்தில் நோய் இப்படி இருக்குது. நோ டென்ஷன், ஒன்லி பிலீவ். வெறும் விசுவாசம். விசுவாசம் கத்துறாரு, எல்லாமே ஆகும்ங்க. கவனிங்க, அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்க நம்புங்க ஏசப்பாவை. நான் ஜெபம் பண்ண சொல்லிட்டு இங்க வந்து ஒரு ஜப தேங்காய் கொடுத்து, அண்ணா நான் வேலைக்கு போறதுல எங்க ஓனருக்கு 13 வருஷம் ஆச்சு குழந்தை கல்யாணிட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு குழந்தை இல்லை, தேங்காய் கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்தேன். அவங்க எப்பயும் கொடுத்துக்கிறாங்க. சொல்லிக்கிறாங்க, இந்த நம்பிக்கையோடு நீங்க சாப்பிடும் போது, நீங்க தண்ணி குடிக்கும் போது ஒரு டிராப் ஊற்றி ஏசப்பா ரத்தம் குடிங்க. என்னது சொன்னது? ஏசப்பா ரத்தம் குடிங்க. ஒரு வருஷம் அப்படி படிச்சுட்டு கர்த்தர் 13 வருஷம் இல்லாம இந்த மாசம் அவங்களுக்கு கன்சீவ் ஆயிட்டு ஒரு நல்ல கலந்து கறக்கிறதுக்கு இருக்கிறார். கையெழுத்து அப்பாக்கு சோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. காரணம்னா நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார், நீங்க நம்பும் போது தேவன் அற்புதம் செய்கிறார். ஆக இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு, விசுவாசனுக்கு எல்லாகும். விசுவாசிக்கிறீங்களா? 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 நீங்க எந்த காலத்துல நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம். ஒரு அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, டாக்டரை நம்பி நீங்க அவமானப்பட்டுக்கலாம், மனுஷன் நம்பி நீங்க அவமானப்பட்டுக்கலாம், அல்லது நீங்க செய்யற வேலை சம்பளம் நம்பி நீங்க அவமானப்பட்டுக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு விசுவாசிக்கிறவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவனோ வெட்கப்பட்டு போவதில்லை. வாசிக்கிற வசனம் நீங்க அது மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27 29 வசனம். மேத்யூ சாப்டர் 9 verse 27 to 29. ಮತ್ತಿನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 27 29 ವಾಕ್ಯ. ಬೇಗ ಓದಿ ಮಂಜು. ಯೇಸು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ಇಬ್ಬರು ಕುರುಡರು, ದಾವಿದ ಕುಮಾರನೇ ನಮ್ಮನ್ನು ಕರುಣಿಸೆಂದು ಕೂಗುತ್ತಾ ಆತನ ಹಿಂದೆ ಹೋದರು. ಆತನು ಮನೆಗೆ ಬಂದಾಗ ಆ ಕುರುಡರು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದರು. ಯೇಸು ಅವರನ್ನು, ನಾನು ಇದನ್ನು ಮಾಡಬಲ್ಲೆನೆಂಬುದನ್ನು ನಂಬುತ್ತೀರೋ ಎಂದು ಕೇಳಿದಕ್ಕೆ ಅವರು, ಹೌದು ಸ್ವಾಮಿ ನಂಬುತ್ತೇವೆ ಅಂದರು. ಏನಂದ್ರು ಅವರು? ನಂಬುತ್ತೇವೆ ಅಂದರು. ಫಸ್ಟ್ ಏನಂದ್ರು? ಇದರ ಮಾಡಬಲ್ಲೆ ನಂಬುತ್ತೇವೆ. ಅವ್ರು ಏನಂದ್ರು? ನಂಬುತ್ತೇವೆ ಅಂದರು. ಅಯ್ಯೋ ಮಂಜು, ಅವ್ರು ಹೆಂಗ ವಾಕ್ಯ ಓದಿ ಮತ್ತೆ. ಯೇಸು ಅವರನ್ನು, ನಾನು ಇದನ್ನು ಮಾಡಬಲ್ಲೆನೆಂಬುದನ್ನು, ನಾನು ಇದನ್ನು ಮಾಡಬಲ್ಲೆನೆಂಬುದನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ ಎಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ, ನಂಬುತ್ತೀಯೋ ಎಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅವರು, ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಏನು ಸ್ವಾಮಿ? ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಏನು ಸ್ವಾಮಿ? ಹೌದು ஸ்வாமி. வாய பிசாசு விட மாட்டான். ஏன்னா வாடு சொல்லாரு, விசுவாசிகளுக்கு எல்லாம் நடக்கும், நம்புறதுக்கு எல்லாம் சாட்சி சொல்றாங்கப்பா. கடவுளுக்கு கொஞ்சம் கூட என் மேல அன்பு இல்லப்பா, கொஞ்சம் கூட என் மேல பாசம் இல்லப்பா, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யறாரு, அவங்களெல்லாம் சாட்சி வைக்கிறாரு, எனக்கு தேவன் அமைதியா இருக்கிறாரு, என் ஜெபத்துக்கு கடவுள் மௌனமா இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, நீங்க விசுவாசிக்கும் போது, கடவுள் மேல இயேசு மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நம்புறதுக்கு எல்லாம் நடக்குங்க, எல்லாம் ஆகுங்க. ಈಗ ಬೈಬಲ್ சொல்லுது, அவர் கேட்டாரு, நான் இத ಮಾಡೋದಕ್ಕೆ ಇದು ಸಾಧ್ಯ ಕೇಳುವಾಗ, ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಏನು ಸ್ವಾಮಿ? ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಬಾಯಿದಲ್ಲಿ ಏನು ಸ್ವಾಮಿ? ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ. ನಂಬುತ್ತೇವೆ ಅಂದರು. ನಂಬುತ್ತೇನೆ ಅಂದರು. ಆಗ ಆತನು ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಟ್ಟಿ, ನೀವು ನಂಬಿದಂತೆ ನಿಮಗೆ ಆಗಲು ಅಂದನು.
ಆಗ ಅವರಿಗೆ ಕಂಡು ಬಂದವು. கையை தட்டி ஜோர எஸ் லார்ட் ஹalleluya. சந்தோஷமா ஹalleluya. நல்ல கவனிங்க தேவஜன, நல்ல கவனிங்க. இந்த மாசம் கத்த சொல்றாரு, இந்த ஜூலை மந்த் ஆஃப் பிலீவ், விசுவாசத்தின் மாசம். எந்தெந்த காரியத்துல ஏசப்பாவை நீங்க நம்புறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ, ஒருவேளை இது வரைக்கும் எத்தனோ நன்மைகளை எதிர்பார்த்து, அதிசயங்களை எதிர்பார்த்து, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, விடுதலை எதிர்பார்த்து நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம், நீங்க அவமானப்பட்டுக்கலாம். பட் திஸ் மந்த், இந்த ஜூலை மாசம் கத்த சொல்றாரு, மந்த் ஆஃப் பிலீவ். யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ நான் மகிமை வெளிப்படுத்துவேன். ஹalleluya. வாசிச்சு தமிழ் வாசிக்கிறோம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில், யாரு? இயேசு. அப்படியோ யாரு? பாருங்க பைபிள் சொல்லுதுன்னா, என் நாமத்தை சொல்லி பிசாசுகளை பண்ணுவீங்க. அவர் நாமம் என்னது? அப்ப பாருங்க, இயேசுன்னு சொன்னா பிசாசு பயம். ஹalleluya. அங்க கவனிக்கிறீங்களா? உங்க வாயில இருந்து கெட்ட வார்த்தை பேச விட்டுருவான், அவிசுவாசம் பேச விட்டுருவான், சாபமான வார்த்தையை பேச விட்டுருவான், சோர்ந்து போன அவிசுவாச வார்த்தை பேசுவான். இயேசு பேச விட மாட்டான். ஏன்னா பிசாசு தெரியும், நீ இயேசுனா அற்புதம் லேசா நடக்கும். பக்கத்துல பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கை கீழே போடுங்க. ஒருத்தருக்கு விஷ் பண்ணும்போது முகம் எப்படி இருக்கணும்? ஹலோ, உங்க மேல இருக்கிற ஆவிய பேய்த்து அவங்க மேல விட்டுறாதீங்க. ஒருத்தர் விஷ் பண்ணும்போது முக என்ன சொல்லு, சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்ச முகத்தோடு உள்ளத்தினால இருந்து அவங்களை நம்ம வாழ்த்தணும். ஹalleluya. சந்தோஷமா ஹalleluya. கத்த சொல்றாரு, நீ யார் ஆஸ்வதிக்கிறோ அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அங்க தேவ பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வாழ்த்துதல் சொல்லணும், விஷ் பண்ணணும், அவங்கள வாழ்த்தி ஆஸ்வதிக்கணும். மற்றவங்களை ஆஸ்வதிக்கும் போது மனதாரா, எப்படி சில பேர் போறாம, நான் வாயை சொல்லி என் வாய் பழிச்சுச்சுன்னா நான் ஆஸ்வதிச்சு அவங்க ஆஸ்வதினா, நீ சொல்லி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதனா, அப்ப நீ செபிச்ச உனக்கு ஆசீர்வாதா? சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இந்த மாசம் நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை பார்ப்பீங்க. காரணம் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிகளுக்கு நம்புறவனுக்கு எல்லாம் ஆகும். சொல்லுங்க இயேசு சொன்னா, சொல்லுங்க இயேசு சொன்னீங்கன்னா, இயேசுவை நம்புனீங்கன்னா அற்புதம், சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் லேசா நடக்கும். இப்ப ஆமென் சொல்றீங்க. கையை தட்டி ஜோரா தேங்க் யூ லார்ட். ஆமென் ஆமென் ஆமென். படிச்சு வசனம் படிங்க. இயேசு, நல்லா கவனிக்கணும், இயேசு அவ்விடம் விட்டு போகையில், இரண்டு குருடர், நல்லா கவனிக்கணும், அம்மா கவனிக்கணும். வருஷம் கேட்டாக்குறீங்க, எத்தனோ காலமா கேட்கிறீங்க, திரும்ப அங்கே தேடுகிறீங்க. வசனம் கவனிங்க, டைம் இல்லை, கவனம். இங்க பைபிள் சொல்லுது, படிச்ச வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர். எத்தனை குருடர்? ஆச்சேன் ஆச்சேன். ஏன்னா நம்ம ஜனம் எப்படிமா, அவர் பேசுவாரு, அவர் சொல்லுவாரு, அவருக்கு என்ன சோத்திரம், எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா தான் உங்களுக்குள்ள இருக்கிறார், என்ன நேசிக்கிற ஏசப்பா தான் உங்களை நேசிக்கிறார். நம்ம ஏசப்பா ஒரு கண்ணுக்கு பால் ஒரு கண்ணு சுண்ணாம்பு வைப்பாரா? இல்ல. விசுவாசமாரு, தைரியமாரு, நம்பிக்கையாரு, சோர்ந்து போகாத, விசுவாசத்தை போகாத, நம்பிக்கை விடாத. இந்த மாசம் கத்தரை கட்ட பிடிச்சுக்கோ. சாமி நீங்க சொன்னீங்களே விசுவாசத்துக்கு எல்லாம் நீங்களே, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் சப்பா. இது வரைக்கும் நடக்காத அதிசயம், நடக்காத அற்புதம், நடக்காத விடுதலை, நடக்காத காரியங்கள் இந்த மாசம் இயேசுவின் நாமத்துல நான் நம்புறேன். சாட்சியா வைப்பார், சாட்சியா வைப்பார். அல்லேலூயா. 13 வருஷம் கொழுந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் மேல விசுவாசம், ஒரு அந்நிய ஜனங்க, அவங்க கிறிஸ்தவங்கள, ஒரு ஓனர், இந்து குடும்பம், ஒரு தேங்கன ஏசப்பா ரத்தன விசுவாசம் போது அவங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா, நீ அவர் பிள்ளை, உனக்கு செய்ய மாட்டாரா? உன் குடும்பம் செய்ய மாட்டாரா? உன் சரீரத்தை செய்ய மாட்டாரா? விசுவாசம். இப்ப வசனம் இயேசு படிச்சுப்போம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில், அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர். எத்தனை குருடர்கள்? ரெண்டு. ஆக்சன் ஆக்சன். ஏன் கை காமிச்சு சொல்றேன், நீங்க சோர்ந்து போவதில்ல, விசுவாசம் இருப்பதில்ல, கை தான மேல போகும். ஏய், ரெண்டு குருடருக்கு அற்புதம் தேவன், எனக்கு ரெண்டு கண்ணு கூட இருக்கிறீங்களா? யாரும் கூட இருக்கிறீங்களா? பின்ன குருடருக்கு அற்புதம் செய்வது உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சொல்ல எத்தனை குருடர்கள்? இரண்டு குருடர், இரண்டு குருடர்கள் இயேசுவின் பின்னே சென்று, இயேசுவின் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, சத்தமா கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். என்ன கூப்பிட்டாங்க? ரெண்டு குருடர் என்ன கூப்பிட்டாங்க? யாருவே? எத்தனை குருடர்கள் என்னன்னு கூப்பிட்டாங்க? சொல்லுங்க, வாய் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். நல்லா கவனிக்கணும். ரெண்டு குருடர்கள்
இயேசு ஒரு வெளியே போய் கொண்டிருக்கிறார். ஜனங்க கத்துறாங்க, ஐயோ ஏசப்பா வந்துக்கிறாரு, தேவகுமார் வந்துக்கிறாரு. அவரை நம்பினா, அவரை விசுவாசித்தா, அவரை பார்த்தா, அவரை தொட்ட அற்புதம் நடக்குதுயா. பேய் ஓடுது, நோய் சுகமாகுது, ஊமை பேசுறா, செவிட்டுக்காது திறக்கப்படுது, குருட்டுக்காது திறக்கப்படுது, ஊமைகள் ஓடுறாங்க. இதை யார் கேட்டாங்க? குருடர். அவங்க பார்க்க கணக்கணும், கண்ணு தெரியல, எனக்கு காது இது காது கேக்குதா, வார்த்தை கேக்குதா? ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்து எப்ப முடிப்பாரு எப்ப முடிப்பாரு சோதரம். வசனம் கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும். தேவன் வார்த்தையா இருக்கிறார். தேவன் வார்த்தையில ஜீவன் உண்டு, தேவன வார்த்தையில சுகம் உண்டு, தேவன வார்த்தையில அற்புதம் உண்டு. நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க நம்பும் போது, அந்த வார்த்தைக்கு உள்ளத்துல இடம் கொடுக்கும் போது வார்த்தை கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு ஒரு வெளியே போய் கொண்டிருக்கும் போது ஜனங்க கூச்சலிடுறாங்க, ஏசப்பா வந்துக்கிறாரு, இயேசு சுவாமி வந்துக்கிறாரு, ரொம்ப நல்லவர், அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு. இதை யார் கேட்டாங்க? குருடர். எத்தனை குருடர்கள்? 2 குருடர் கேட்டாங்க. அப்பா எத்தனை வருஷம் தான் இந்த இருட்டுக்குள்ள இருக்குதுப்பா, இருளுக்குள்ள இருக்குதுப்பா, எத்தனை தான் இந்த குருடர் இருக்குதுப்பா, இயேசு நல்லவராமே, அற்புதம் செய்யறாருமே, அவர் நம்பினா சுகமாக்குற சொல்லிட்டு இவங்க என்ன கூப்பிடுறாங்கன்னா, ஏசப்பா எங்க நிக்கிறாரு தெரியல, எங்க போய் தெரியல, ஒரே சத்தம், தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு பாருங்க, ஏசப்பா இப்ப தாவீது குமாரனே இறங்க சொல்லி எங்க கூப்பிட்டாங்க? ரோட்ல கூப்பிட்டாங்க. ஏசப்பா உடனே அற்புதம் செஞ்சாரா? உடனே இறக்க செஞ்சாரா? உடனே அற்புதம் வச்சா? ஏசப்பா எங்க போயிட்டாரு? நம்மள என்ன பண்ணிக்குவோம்? சின்னப்பா சனியம் இவ்வளவு நேரத்தை கூட்டு தானே இருந்தோம். ஏசு டாக்டர் நம்பி தான் அற்புதம் நடக்கல, மனுஷன் நம்பி தான் அற்புதம் நடக்கல, பாஸ்டர் நம்பி தான் அற்புதம் நடக்கல, ஏசப்பா ஏசப்பாவும் அற்புதம் செய்யலையே. நம்ம விசுவாசம் விட்டுப்போம், நம்ம சோர்ந்து போயிட்டுப்போம், நம்மளுக்கு நாமளே நம்ம நீதி செய்திருப்போம். இங்க பைபிள் சொல்லுது, அப்போது இயேசு படிச்சு இயேசு வீட்டிற்கு வந்த பின்பு, இயேசுக்கு வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் கை தட்டுனீங்க? நீங்க தட்டு சொல்லி தட்டின பேத தட்டினாவும் கேட்குறீங்க, தட்ட கடை திட்டுறீங்க, என்ன சொல்றீங்களா? ஏன் கை தட்டினீங்க? நல்ல கவனிக்கணும், வசனம் கவனிக்கணும். இயேசு சுவாமி ரோட்ல போயிருக்கும் போது இந்த சத்தத்தை கேட்டு குருடர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து, ஒரு நம்பிக்கை வந்து, இயேசு தான் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும், இயேசு தான் என் வாழ்க்கையில இருக்கிற இருளை நீக்கி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படி சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும் கூப்பிட மாத்தல. ஏசப்பா அங்க நிக்கல, ஏசப்பா அந்த அற்புதம் எங்க போயிட்டாரு? வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த 2 குருடர்கள் ஏசப்பாவை நினைச்ச விசுவாசம். யார் மேல? உங்க விசுவாசம் யார் மேல? உங்க நம்பிக்கை யார் மேல? அவங்களே நம்பி இந்த பிரதர், அவங்கள தான் விசுவாசத்தை பிரதர் நம்பி கழுத்தறுத்துட்டாங்க, நம்பி ஏமாத்திட்டாங்க, நம்பி மோசம். நல்லா கவனிக்கிறியா? மனுஷன் நம்பி நீ வெக்கப்பட்டு போலாம், மனுஷன் நம்பி நீ அவமானப்படலாம், ஆனா இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை நம்புற எவனோ வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க நம்பிக்கை கூப்பிட்டாங்க, ஆனா ஏசப்பா அங்க நிக்கல, அங்க அற்புதம் செய்யல. எங்க போயிட்டாரு? வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஆனா இந்த 2 குருடருக்கு ஏசப்பா மேல நம்பிக்கை குறுக்கு போல, விசுவாசம் கம்மியால. அவங்களுக்கு தெரியும், இந்த ஏசப்பா தான் என் வாழ்க்கை அற்புதம் செய்யணும். சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிக்கிறீங்களா? ஏசப்பால கூடாத காரியம் எதுவுமே இல்லங்க. ஏன் சோர்ந்து போறேன், ஏன் கலங்குறேன், ஏன் கண்ணீர் வைக்கிற, ஏன் பயப்படுற, என் குடும்பம் பிடிக்குது, என் வாழ்க்கை பிடிக்குது, என் பிள்ளைங்க பிடிக்கிறாங்க, என் புருஷன் பிடிக்கிறான், என் நோய் பிடிக்குது, என் கடை பிடிக்குது, என் வாழ்க்கை தேவை மோசம். விசுவாசம் என்ன வாசம்? என்ன வாசம்? விசுவாசம் கடவுள் இருக்கிறாரியா? ஏசப்பா இருக்கிறாரியா? ஏசப்பா நம்பி இருக்கிறேன் நானு, ஏசப்பா விசுவாசிக்கிறேன், அவர் என்ன வெக்கப்பட பாருங்க. குருடன் பாருங்க, அவங்க ஏசப்பா என்ன வச்சிட்டாங்க? நம்பிக்கை வச்சிட்டாங்க. இயேசு அங்க நிக்கல, அங்க அற்புதம் செய்யல, எங்க போயிட்டாரு? ஆனாலும் இந்த 2 குருடருக்கு இயேசப்பா நம்பிக்கை, இயேசு குருடருக்கு அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கே போயிட்டாங்க. எப்படி இப்போ இயேசு அவர்களை நோக்கி, இயேசு 2 குருடரை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று. பாருங்க, இப்ப அந்த குருடர் எங்க போயிட்டாங்க? ஏசப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப ஏசப்பா பார்த்தாரு, அடடட இந்த குருடனுக்கு எவ்வளவு விசுவாசப்பா, எவ்வளவு நம்பிக்கைப்பா. நான் அந்த ரோட்ல இருக்கும்போது இவங்க ஜெபித்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான் அற்புதம் செய்யலங்க வந்துட்டேன்.
வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம சேர்ந்து அப்படிதான் நினைக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஜெபிச்சு அற்புதம் நடக்கலனா, நம்ம ஜெபிச்சு தேவ பதில் கொடுக்கலனா, நம்ம ஜெபிச்சு நம்ம தேவையை சந்திக்கலாம், உடனே என்ன வந்து நமக்கு விசுவாசம் போயிடுது, நம்பிக்கை போயிடுது, பக்தி போயிடுது, ஏசப்பா வாக்குறுதி போயிடுது. ஏசப்பா எங்க இருக்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு, கடவுள் ஏன் கஷ்டம், கடவுள் ஏன் பிரச்சனை, நல்லா கவனிக்க. விசுவாசம் கத்த சொல்றாரு, நீ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பா. நம்ம விசுவாசம் அப்படி வளரணும். என் ஏசப்பா என்னை விட மாட்டாரியா, என் ஏசப்பா என்னை வெக்கப்பட விட மாட்டாரு, என் ஏசப்பா என்னை சோதிப்பாரு, என்னை சோதி விட்டு பிடிப்பாரு. ஆனாலும் ஏசப்பா ஜாதிகள் மத்தியத்துல, ஜனங்கள் மத்தியத்துல, சத்துருகள் மத்தியத்துல யாருக்கும் இன்னும் என்னை தலகுனிய என்னை வெக்கப்பட விட மாட்டாரு. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு போதும் விட மாட்டாரு, வெக்கப்பட விட மாட்டார். கவனிங்க, இப்போ இந்த குருடர்கள் ஏசப்பா வீட்டுக்கு போகணும். இப்ப ஏசப்பா கேட்கிறாரு குருடரை பார்த்து, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் நான் என்னால செய்ய முடியும்னு நம்புறியா? ஏசப்பா கேட்கிறாரு. வீட்டுக்கு போகணும்னு இறக்க செய்த அற்புதம் செய்யல, திரும்ப என்ன பண்றாரு? என்ன கேட்கிறாரு? படிங்க, என்ன கேட்கிறாரு? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று, எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். விசுவாசிக்கிறவங்களை பார்த்து கேட்கிறார். இந்த மாசம் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்றேன், உங்க தேவை சந்திக்கிறேன், உங்க நோய்களை குணமாக்குறேன், உங்க பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன், நீ எதிர்பார்க்கிற நன்மை அதிசயம் உன்னை காண செய்றேன். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தலகுது போவதில்லை. விசுவாசிக்கிறாயா? யார்கிட்ட பேசியிருக்கிறார் பிரதர்? உங்களை தான் பேசியிருக்கிறார், உனக்காக தான் பேசியிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனே இங்க வந்து உட்கார்ந்து அற்புதம் இல்லைங்க. பாலுபத ஜபிக்கிறதால உனக்கு அற்புதம் இல்லை. நீ இயேசுவை விசுவாசிக்கணும். யாருவே சொல்லுங்க, யாருவே? நீ இயேசு விசுவாசிக்கும் போது, இயேசுவை நம்பும் போது கத்த சொல்றாரு, நம்புறனுக்கு எல்லாம் ஆகும். உன் நம்பிக்கை விசுவாசிக்கு எல்லாம் நடக்காயா? விசுவாசம், விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பக்தி இருக்குது, ஜெபம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, உபவாசம் இருக்குது, ஆனா விசுவாசம் இல்லையே, நம்பிக்கை இல்லையே. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன பிசாசு, ஒரு சின்ன வியாதி வந்தோம், ஏசப்பா மறந்துடும். கடவுளே எனக்கு போப்பா, சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், கடவுளை நம்ப மாட்டேன். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் பாருங்க, ரோட்ல கூப்பிட்டாரு ஏசப்பா, என்ன பண்ற? அற்புதத்தில் எங்க வந்துட்டாரு? வீட்டுக்கு வந்துட்டாரு. விசுவாசம் விட்டாங்களா? இத்தனைக்கு குருடருங்க, கேட்டு கேட்டு மட்டும், ஏசப்பா வீடு எங்க பாக்குது, ப்ளீஸ் சொல்லுமா, ப்ளீஸ் வா, ஏசப்பா எங்க. அது யார் பார்த்தாரு? ஏசப்பா பார்த்தாரு. இங்க உட்கார்ந்து கொடுக்குற ஒரு உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் தேவை பெருசா இருக்கலாம், உன் நோய் பெருசா இருக்கலாம், உன் குடும்பத்தை பிசாசு பட்டும் பயங்கரமா இருக்கலாம். நீ ஒருவேளை உன் உள்ளத்துல பயம், என் குடும்பம் பிடிக்குது, என் பிள்ளை பிடிக்கிறான், என் வாழ்க்கை பிடிக்குது, என் நோய் பிடிக்குது, என் கடை பிடிக்குது, என் தேவை இருக்குது சொல்லிட்டு, அது எல்லா பாக்கியம் இயேசு பெரியவன். இயேசு இயேசு பெரியவர். பிசாசை பார்க்கலாம், நோயை பார்க்கலாம், குடிக்கார புருஷ பார்க்கலாம், உன் வாழ்க்கை பார்க்கலாம், கடை பிரச்சனை பார்க்கலாம், ஏசப்பா பெரியவர். நீ விசுவாசிக்கணும். என்ன பண்ணும்? என்ன பண்ணும் பாருங்க, சொல்றாரு, இது செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? யாரை பார்த்து கேட்கிறாரு? நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ எங்களுக்கு என்ன தெரியும் பெத்தர், வந்துமா முடிஞ்சிச்சா, ஜெபம் பண்ணியா, விடுங்க பெத்தர், அப்படியே பெத்தர் சொல்லினாரு. விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? அவங்க என்ன சொல்றாங்க? படிங்க. அதற்கு அவர்கள், அதுக்கு ரெண்டு குள்ளர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் விசுவாசிக்கிறோம். தமிழ் அவ்வளவு பர்ஃபெக்டா இல்ல. தமிழ் எப்படி தான்? ஆம். ஆனா தமிழ் கன்னடா பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கன்னடா பேர் படிக்கிறேன். அது சொல்லு, அவுது சாமி. சொல்லுங்க சாமி, கொஞ்சம் ஜோர சொல்லுங்க சாமி. அவுது சாமி. ஏசப்பா கேட்கிறாரு, இதை செய்ய நீ அற்புதம் எதிர்பார்த்து வந்துக்கிறல, சுகத்தை எதிர்பார்த்து வந்துக்கிறல, விடுதலை எதிர்பார்த்து வந்துக்கிறல, நன்மை எதிர்பார்த்து வந்துக்கிறல, குருட்டுக்கள் நீங்கி வெளிச்சம் வரணும், பார்வை வந்துக்கல, இது செய்ய இயேசுக்கு வல்லமை இருக்குது. விசுவாசிக்கிறாயா? கேட்ட உடனே குருட சொன்ன ஒரே வார்த்தை, ஆமா சாமி. போடுங்க சாமி, வாய்த்த சொல்லுங்க. இந்த மாசம் முழு சொல்லும், ஆமா சாமி, ஆமா சாமி. அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். வேற எதை பண்ணாது, ஒரே ஜபம், ஆமா சாமி, உமால கூடும், உமால ஆகும், உமால முடியும். நீ சர்வலமுள்ள தேவன், நீ மரணத்தை ஜெயித்தவர், பிசாசத்தை நசுக்கினவர், நீ மரித்த லாசரை உயிர்ப்பினவர். எனக்கு அற்புதங்களை செய்ய, என்னை குணமாக்க, என் தேவை சந்திக்க உனக்கு லேசான காரியம். இந்த மாசம் ஒரே வார்த்தை, ஆமா சாமி. என்ன சாமி? நீங்க ஆமா சாமி, ஆமா சாமி, நம்புறேன் நம்புறேன் விசுவாசிக்கிற, விசுவாசி சொல்லும் போது அற்புதம் நடக்கும். இப்ப கேட்கிறாங்க, இது செய்ய எனக்கு வல்லமை சொல்லுது. ஆம்
விசுவாசிக்கிற ஆண்டவரே சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுது அப்பொழுது அவருடைய கண்களை இயேசு தொட்டு, பாருங்க, எப்ப கத்த கண்ணை தொட்டாரு? எப்ப ஆமா சாமி போட்டாங்களோ, உன்னால முடிய சாமி சொன்னாங்களோ, எப்ப விசுவாசிக்க சொன்னாங்களோ, நம்ப சொன்னாங்களோ, அப்பொழுது. எப்பொழுது? எப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்க தெரியுமா? ஐயோ, இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன், இவ்வளவு கூச்சல் போடுறேன், இவ்வளவு நாளா ஜெபிச்சிருக்கிறேன். நோ, நீ உபவாசம் இருக்கலாம், கண்ணீர் வடிக்கலாம், நீ கூச்சல் படலாம், நீ சத்த போடலாம், மன்னிக்க ஜெபிக்கலாம். ஆனா ஏசப்பா எப்போ ஒரு அற்புதம் விசுவாசிக்கும் போது. என்னப்போ எப்போ? விசுவாசம். விசுவாசம். நீங்க சொல்றது எப்போ ஒரு ஆமாசாமி போட்டாங்களோ, விசுவாசம், அப்பொழுது. எப்பொழுது? எப்பொழுது? எப்போ நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் செய்வாரு? எப்போ உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்? எப்போ நீங்க எதிர்பார்க்கிற சுகத்தை, விடுதலை, ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை உங்க வாழ்க்கை தேவனோட மகிமை வெளிப்படுத்துவார்னா எப்போது சொன்னா நீ விசுவாசிக்கும் போது. ஆமென். இப்ப கேட்டாரு, விசுவாசிக்கிறீங்களாப்பா? ஆம் சாமி. ஆமா ஆண்டவரே, நாங்க என்ன பண்றோம்? உனக்கு வல்லமை உண்டப்பா, நீ எவ்வளவு பேர் தெய்வம், வேற வாய் வார்த்தையால வானத்தை பூமியை படிச்சவர், சகல சிருஷ்டியும் உண்டாக்கினவர், மரித்த லாசரை, நாட்டடிச்ச லாசரை எழுது விலைவாசல மாத்த ஜீவன் எழுப்பினவர். உனக்கு அற்புதங்களை செய்ய லேசான காரியம். ஏசப்பாக்கு அற்புதங்களை செய்ய, உன் நோயை குணமாக்க, உன் கண்ணீரை தொடிக்க, உன் துக்கத்தை நீக்க, உன் தேவை சந்திக்க ஏசப்பாக்கு லேசான காரியம். எப்போ ஆமா சாமி போட்டாங்களோ பைபிள் சொல்லுது, படிச்சு. அப்பொழுது 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 அவருடைய கண்களை இயேசு தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி. ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்னதை பாக்குறாரு? கடைசி என்ன பாக்குறாரு? ரோட்ல கத்துறானுங்க, தாவீது குமாரனே இறங்க சொன்னார். இறங்கினாரா? இல்ல, எங்க போயிட்டாரு? வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டை போய் கத்துறானுங்க, ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்ப்பா. ஆண்டவர் கேட்கிறாரு, இது செய்ய ஏசப்பாக்கு வல்லமை நம்புறியா? சொன்ன ஆமா சொல்றா இல்ல, விசுவாசிக்கும் போது கூட ஆமா கூட கண்ணை தொட்டு இப்ப சொல்ற, இப்ப கடைசி சொல்றாரு, உங்க விசுவாசப்படி. ஹல்லேலூயா. ஆமாசாமி போட்டல அற்புதம் இல்ல, ஆமாசாமி போட்டல மகிமை இல்ல. அப்ப திரும்ப சொல்றாரு, உங்க விசுவாசம். படிச்ச வசனம், உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உங்களுக்கு ஆக சொல்றாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க ஏசப்பா போயிட்டு, நீங்க ஏசப்பா வந்து டாக்டர் போய் ஏமாந்து போய்க்கலாம், மனுஷன் நம்பி ஏமாந்து போய்க்கலாம். நீங்க வந்துக்கிறது யார்கிட்ட? உண்மையில கடவுளுங்க, பரிசுத்தல கடவுளுங்க, நீதியுள்ள கடவுளுங்க, நம்பத்தக்கவர். இஸ் தி அன்சேஞ்சிங் காட். நேற்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவர். அவர் இருக்கிறவரே இருக்கிறார். சூழ்நிலை மாறலாங்க, காலங்கள் மாறலாம், மனுஷன் மாறலாம், இயேசு மாறவே மாட்டார். ஏசப்பா மாறவே மாட்டாரு. இப்ப சொல்றாரு, நீ உங்க விசுவாசப்படி பேசணும். உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உங்களுக்கு ஆக கடவது என்றால் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஜோரா ஜோரா. எப்ப ஆமா சாமி போட்டாங்களோ, எப்ப விசுவாசம் சொன்னாங்களோ, ஏசப்பா சொல்றாரு, உங்க விசுவாசப்படி. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாசம் ஆரம்பத்திலே இந்த பிரேயர் முடிச்சுட்டு நான் ஜெபகோபுரம் வெளியே கால் வைக்கிறதுக்குள்ளே நான் சுகத்தோட போறேன், அற்புதத்தோட போறேன், சமாதானமா போறேன், ஆசீர்வாதத்தோட போறேன், பலத்தோட போறேன். எத்தனை வருஷமா நடக்காத காரியம், தடப்பட்ட காரியம், வாய்க்காம காரியம், மூடப்பட்ட காரியம், திஸ் ஜூலை மந்த் என் தேவன் அற்புதங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். கத்த சொல்றாரு, உங்க விசுவாசப்படி விசுவாசம் வச்சுக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏஜ் நிக்கலாமா? ஜஸ்ட் 2 minutes ப்ரே பண்ண போறோம், விசுவாசமா ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் சீக்கிரம். தேங்க் யூ லார்ட். விசுவாசம் இல்லாம நீ மணிக்கணக்காக ஜெபிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாம நீ நாள் கணக்கு உபாசம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏசப்பா வல்லமை மேல, ஏசப்பா கிரியைகள் மேல, ஏசப்பா அற்புதம் மேல விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம நீ எவ்வளவு கூக்குச்சு நீ சத்தட்டா பிரயோஜனம்? ஏசப்பா கேட்கிறாரு, இது செய்ய எனக்கு வல்லமை உன்னை விசுவாசிக்கிறாயா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, வேதனோட வந்துக்கிற, கண்ணீரோட வந்துக்கிற, துக்கத்தோட வந்துக்கிற, பலவிதமான போராட்டம் வந்துக்கிற, சரீரத்துல பலவிதம் வியாதிய பாரத்தை சம்பந்தம் வந்துக்கிற. ஆனா கத்த சொல்றாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உன்னை விசுவாசிக்கிறாயா? நீங்க ஆமா சாமின்னு சொல்லும் போது, ஆமா ஆண்டவரே, எஸ் லார்ட், ஐ பிலீவ் இட், இதை நம்புறப்பா, உங்களை விசுவாசிக்கிறப்பா. நீங்க எப்போ ஆமா சாமின்னு சொல்லுங்களேன், அப்பதான் கத்த உங்க வாழ்க்கையில் இறங்கி வருவார்.
அப்பதான் உன் குடும்பத்தை கத்தர் இறங்கி வருவார். அப்பதான் கத்தர் உன் வீட்டுக்குள்ள இறங்கி வருவார். அப்பதான் கத்தர் உன் உள்ளத்துல இறங்கி வருவார். அப்பதான் கத்தர் உன் காரியத்துல இறங்கி வருவார். நீ விசுவாசம் இல்லாத வரைக்கும், விசுவாசம் வராத வரைக்கும், நீ ஆண்டவரை நம்பாத வரைக்கும் உன் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியாது. தேவன் இறங்கி வர முடியாது. நீ எதிர்பார்க்கிற அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்க வலதை மாத்திரம் உயர்த்துங்க. வலதை மாத்திரம் உயர்த்துங்க. உங்களுக்கு தெரியும் உங்க சூழ்நிலை என்ன, உங்க தேவை என்ன, உங்க பிரச்சனை என்ன, உங்க கண்ணீர் என்ன, உங்களுக்கு என்ன போராட்டம், உன் சரீரத்தில் என்ன வியாதி, உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த உபத்திரத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த கண்ணீர்லேருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த பிசாசிலிருந்து உம்மால என்னை விடுவிக்க முடியும். உம்மால ஆகசாமி, உம்மால ஆகசாமி. நான் நம்புறேன் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உம்மால முடியும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்மால முடியும். நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை உம்மால கொடுக்க முடியும். ஆமா சாமி. ஏசப்பா இத வந்துக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிறேன். இந்த மாசம் நீங்க கொடுத்த வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க சொன்னீங்களே விசுவாசிகளுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிகளுக்கு எல்லாம் ஆகும் சொன்னீங்களே. இதோ இந்த ஒரு நிமிஷம் ஜெபத்துல யாரெல்லாம் விசுவாசத்தோடு, அப்பா எந்தெந்த விசுவாசத்தோடு எந்தெந்த அற்புதத்துக்காக, எந்தெந்த சுகத்துக்காக, எந்தெந்த விடுதலைக்காக, எந்தெந்த நன்மைகளுக்காக அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆமா சாமி, ஆமா ஆண்டவரே, நீங்க பரிசுத்த ஆவியா, அதிசயமான தேவனா, அற்புதமான தேவனா, ஜீவனுள்ள தேவனா, குணமாக்குற தேவனா, தேவைகளை சந்திக்கிற தேவனா, நீ என் நடுவில் வந்துக்கிறீங்க. ஆமா சாமி. ஆண்டவரே இப்ப யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலும் தேவனுடைய வல்லமை இப்ப இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இவங்க வாழ்க்கையில தொடும்படியா ஜெபிக்கிறேன். எப்படி 2 குருடரை தொட்டு சுகமாக்கினீரோ, அற்புதம் செய்தீரோ, அதே தேவனுடைய கரம், தேவனுடைய கரம், தேவனுடைய கரம் இங்க வந்துக்கிற ஒருத்தர் தொடராதாக. Lord, touch and heal my people, Lord. இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு எந்தெந்த காலத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேர் மேல தேவனுடைய ஹீலிங் பவர், அந்த மிராக்கிள் வல்லமை இயேசுவின் நாமத்திலே ஒருத்தர் பாய்வதாக. ஒரு சரீரத்தில் இருக்கிற, ஒரு குடும்பத்தில் இருக்கிற, ஒரு வாழ்க்கையில் இருக்கிற, ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் செயலிட்டு போகட்டும். பிசாசின் கிரிகள் செயலிட்டு போகட்டும். குடும்பத்தை அலக்கழிக்கிற ஆவிகள், நஷ்டப்படுத்துற ஆவிகள், வியாதிப்படுத்துற ஆவிகள், குடும்பத்தை ஒடுக்கிற ஆவிகள், குடும்பத்தில் பிரிவினுடைய ஆவிகள், குடும்பத்தில் சந்தையுடைய ஆவிகள், குடும்பத்தில் வியாதியுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிட்டு போவதாக. I come in the name of Jesus. Get out in Jesus name. இயேசுவின் நாமத்துல இங்க வர எந்த குடும்பத்துக்குள்ளயும், எந்த வீட்டுக்குள்ளயும், யாருக்குள்ளயும் பிசாசுக்கு அதிகாரம் இல்ல, நோய்க்கு அதிகாரம் இல்ல, பிசாசுக்கு வளருது. இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்கட்டப்பா. இவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டோம், குடும்பங்கள் ஆசிரியப்பட்டோம், இவங்க வேலைகள் ஆசிரியப்பட்டோம், இவங்க பிசினஸ் ஆசிரியப்பட்டோம். இந்த மாசம் எந்த காலத்துல உங்க விசுவாசத்து ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சொல்லுங்க அத்தனை காலத்துல கர்த்தருடைய கரம் தொடுவதாக, அற்புதம் நடப்பதாக. இந்த மாசம் கர்த்தர் ஜீவன சாட்சிய எழுப்புவீராக. இதோ இயேசப்பா இந்த ஆன்லைன் லைவ்ல பார்த்து கொண்டு ஜெபிக்கிறேன். அவங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்க இப்ப எந்த நேரத்துல எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேல தேவனுடைய ஹீலிங் பவர், அந்த மிராக்கிள் பவர் இயேசுவின் நாமத்தை பாய்படியா ஜெபிக்கிறேன். வந்துக்கிற எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறப்பா. நான் விசுவாசிக்கிறேன் சாமி, விசுவாசிகளுக்கு எல்லாமே ஆகும். நான் நம்புறேன் சப்பா. இன்னைக்கு வந்துக்கிற ஒருவரை கூட நீங்க வெறுமை அனுப்ப மாட்டீங்க, வெறுமை அனுப்ப மாட்டீங்க. வந்துக்கிற அத்தனை பிள்ளை நீங்க தொட்டுட்டீங்க சப்பா. சாட்சியா இருக்கட்டும். இந்த மாசம் உங்களுக்கு பிளஸிங்கா இருக்கட்டும். இவங்க தேவைகளா சந்திக்கப்பட்டோம். இவங்க காரியங்கள் கத்த ஜெயமா முடிச்சுட்டுங்க. ஒரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் இருக்கட்டும், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், தேவ தூதுகள் கரங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும். ஒரு குடும்பத்துக்கு சில பிரயாசங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இன்றும் என்ன சலாக்களும் இந்த மாசம் முழுவதும் விசுவாசிக்கிற யாவரை தொட்டு அற்புதங்கள் செய்வதாக. ஆமென், ஆமென், ஆமென்.